ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சோயா சங்க்ஸ் பிரியாணி இன்ஸ்டன்ட் பாட்டில் சட்டுன்னு பொல பொலன்னு சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல்லா பிராண்டில் கிடைக்கிற சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 டம்ளர், அதாவது 3 × 200 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 3 கைப்பிடி அளவுக்கு நான் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயா சங்க்ஸை இதில் போட்டுடலாம். அப்படியே நல்லா மூழ்க விட்டுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நல்ல கையில் எடுத்து பிழிஞ்சு ஒரு கண்டெய்னரில் நம்ம வச்சுக்கலாம். இந்த பிழியறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா கையில் பிழிஞ்சு அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம இந்த கண்டெய்னரில் இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த சோயா சங்க்ஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை மட்டுமே சேர்த்து நல்லா பெசரி கொடுத்து இதை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட இதில் தண்ணியோ வேறு கரம் மசாலா, ஜீரகத்தூள் எதுவுமே சேர்க்கல. ஸோ இப்போ பிரியாணிக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 டம்ளர் ரைஸ், அதனால் 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒவ்வொரு டம்ளருக்கும் 6லேருந்து 7 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டம்ளருக்கும் 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் மொத்தமாக 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகாய் வந்து ரொம்பவே காரம் மிகுந்த பச்சை மிளகாய், அதனால நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாய் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா இதில் இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகாயில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதை நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது ஃபஸ்ட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டுக்கலாம். சாட்டே மோடில் போட்டதுக்கப்புறமேட்டு இந்த சின்ன குழிக்கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, ரசக்கரண்டி, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டம்ளர் ரைஸ்ன்றதுனால 4 கரண்டி வந்து இதில் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா ஃபுல்லாக 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இதில் நெய் சேர்க்க போகிறோம். நெய்யும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். இதில் நம்மளுடைய ட்ரை மசாலா இன்க்ரீடியன்ஸை சேர்த்துடலாம். இந்த ட்ரை மசாலா இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கனாலே தெரியும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாசி பூ, இது எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துருக்கோம். இப்போது நல்ல பொடியாக அரிஞ்ச வெங்காயம். இப்போ இந்த வெங்காயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெஜிடபிள் சாப்பரில் வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மையாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸ்டாக சாப் பண்ணிக்கோங்க. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நீளமாக வெங்காயத்தை போடுறத விட இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எசன்ஸும் நல்லா இறங்கும், அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவும் வதங்கி கொடுத்துரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3 தக்காளி அதே மாதிரி சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து நல்லாவே மையாவே நீங்கள் சாப் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு வதங்கிறதுக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம எல்லா இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபீஸ்லேயும் பார்க்குறது ஒரே காமனான விஷயம், வெங்காயத்துக்கு அப்புறமேட்டு உடனே இஞ்சி பூண்டு மசாலா போட்டுறக்கூடாது, அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளிலாம் சேர்த்து கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மிளகாயை வந்து நல்லா கீறி நான் இதில் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்பைசினஸ் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகாயை வந்து அப்படியே முழுசாகவே போட்டுருங்க, கீரை தேவையில்லை. இப்போ இது வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதில் நம்ம ஃபுல்லாக சேர்த்துடலாம்.
இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிப்பிடிக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நடுவில் வந்து சாட்டே மோடை வந்து தாராளமாக ஆஃப் பண்ணிக்கோங்க. சூடு இருக்கும், கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடிப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து எடுத்து வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியில் பாதி தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினாவும் அதில் பாதி அளவுக்கு கொத்தமல்லியை மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி, அதாவது லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம 3 டம்ளர்ன்றதுனால 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் கொத்தமல்லி பவுடர் நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்க்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த விழுதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணும்போது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். கீழே அடிப்பிடிக்குதுன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு பர்ன் எஃபெக்ட் வராது. இப்போ அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்ஸ் இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த சோயா சங்க்ஸை சேர்க்கும் போதே நல்லா வந்து கீழே மசாலா வந்து நல்லா கொதி வந்திருக்கும், எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம சோயா சங்க்ஸில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு நீட்ட கிரேவி மாதிரி இல்லாமல் நல்லா ட்ரையான கிரேவியாக இருந்ததுன்னா நம்மளுடைய வாட்டர் கான்ஸ்டிடுவன்சிஸ் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 டம்ளர்ன்றதுனால 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவியோடைய நல்லா உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு இதில் நம்ம ரைஸை வந்து ஆட் பண்ணுவோம். ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாட்டே மோடை ஆஃப் பண்ணிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரைஸ் வந்து முன்னாடியே ப்ரீ சோக் பண்ண தேவையே இல்லை. நல்லா அலசிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய மசாலா எல்லாம் ரைஸில் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தண்ணி இப்போ நம்ம இன்னும் சேர்க்கலை. இந்த மாதிரி பண்ணுறதுனால ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து குக்கர்லேயோ இல்லை பாத்திரத்துலேயோ பிரியாணி பண்ணும்போதும் இப்படி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் பாட்டில் 1:1 தான் பிரியாணிக்கு. ஏன்னா இதில் நமக்கு மற்ற கிரேவியோட ஈரப்பதமும் இருக்கும். இப்போது நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 3வது டம்ளர் ஊற்றி வச்சுக்கலாம். நம்மளுடைய தண்ணி அளவு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ வெறும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டே பாருங்கள், நமக்கு தண்ணி வந்து இன்னும் தேவைப்படுது. கரெக்டாக அந்த ரைஸோட லெவலுக்கு இல்லை. இப்போ 3 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுடைய ரைஸோடைய லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான வாட்டர் ரைஸ் ரேஷியோ. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிரியாணி நல்ல பொலன்னு சூப்பராக வரும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து இதில் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வெண்டிங் பொசிஷன் இல்லைன்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு டைரெக்டாக ரைஸ் மோட் செட் பண்ணிவிடுங்க. குக் ஆனதுக்கப்புறம் நேச்சுரல் ரிலீஸ் ஃபுல்லாக எல்லாம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் சாதம் நல்லா மலர்ந்து சூப்பராக பொலன்னு நமக்கு இருக்கும். எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள்.
இன்னொரு முக்கியமான டிப் நான் எல்லா பிரியாணி வீடியோஸ்லையும் சொல்கிறது, இது உடனே எடுத்து நம்ம ஒரு நல்ல அகலமான கேசரால்லையோ ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ இதை நம்ம கொட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் வந்து இன்னும் நல்ல நீள நீளமாக உதிரியாக நமக்கு வரும். அந்த சூட்லேயே நம்ம உள்ளேயே வச்சுருந்தோன்னா தான் ரைஸ் வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரியோ அந்த நீத்த எஃபெக்டோ நமக்கு கிடைக்கும். எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு தயிர் பச்சடியோ மின்ட் சட்னியோ செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சேனலை உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.